ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யோசுவா 21வது அதிகாரம் 45வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் அறிக்கை செய்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் பரிசுத்தமும் சத்தியம் உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். அவர் ஒரு வாக்கு மாறாத தேவனாயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் குடும்பத்திற்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லையாம், எல்லாம் நிறைவேறிற்று. இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை கேட்கிற நீங்க, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருந்தால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வாக்கு தத்தத்தை உங்களுக்கு தந்திருப்பார். அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி நீங்க செவியுங்கள். அந்த வாக்கு தத்தம் ஒரு நாளும் தவறி போகாது, எல்லாம் உங்களுக்கு நிறைவேறும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.